எல்லாம் நல்லதுதான். ராமா ஐயாவோட நிலைமைய பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? என்ன? அப்பாவை பத்தி தெரிஞ்சிடுச்சா? அமரப்பள்ளி, அப்பாவை பத்தி தெரிஞ்சிருச்சா? அப்பாவை பத்தி நான் எவ்வளவு நாளா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனா அவரை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா உனக்கு தெரிய வந்திருக்கு. எங்க இருக்காரு சொல்லி, என்னோட அப்பா எங்க இருக்காரு? அப்பா, அப்பா. சரி சரி, வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாங்க வாங்க உட்காருங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு எதிரா செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதிரா ஒரு மருந்தை கொடுத்திருக்காங்க. அதனால உங்களோட புத்தி வேலை செய்யறதை நிறுத்திட்டு இருக்கு. இப்ப மட்டும் அவங்க இன்னொரு தடவை அந்த மருந்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோட புத்தி நிரந்தரமா வேலையே செய்யாது. ஆமா ராமையா. அப்படியா? ஓ, அதெல்லாம் சரிதான். ஆனா நீ ஏன் என்ன திரும்ப திரும்ப ராமையா ராமையான்னு கூப்பிடுற? ஐயோ ராமையா, நீங்க வாங்கல, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். திரும்ப ராமையாவா? அட, நீ ஏன் என்ன ராமையான்னு கூப்பிடுற? காந்தா, உனக்கு தெரியும்ல, நான் தான் பாஸ்கர். பாஸ்கர்? புரிஞ்சுக்கோ, இவரு பாஸ்கர். பாஸ்கர் பாஸ்கர் பாஸ்கர், ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் தூங்கணும். வாங்க. ஆனா நான் பாஸ்கர், சரியா? நான் பாஸ்கர். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு எதிரா செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதிரா ஒரு மருந்தை கொடுத்திருக்காங்க. அதனால உங்களோட புத்தி வேலை செய்யறதை நிறுத்திட்டு இருக்கு. ஆமா, யாரோ எனக்கு எதிராக சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது யாரு? அதை கண்டுபிடிச்சாகணும். இப்படி கையை கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆகாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த இரவு நேரத்துல இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒரு ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போயிட்டு இருக்கேன். நீங்க இப்ப பேசுறத பார்த்தா உங்களோட மூளைய மழுங்க வைக்கிற அந்த மருந்தோட தாக்கம் குறைஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நீங்க எதுக்குமே கவலையப்படாதீங்க. அணைய போற விளக்கு கடைசியா பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அணைய போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மூளையும் தீவிரமா வேலை செய்யற மாதிரி இருக்கு. எனக்கு மருந்து கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நீங்க ரொம்ப சரியா தான் யோசிக்கிறீங்க பண்டிதரே. சரி விடுங்க, இதோட இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை முடிச்சிடலாம். நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த அம்பால நீங்க காயப்படுறீங்களோ அந்த அம்பை எய்தவனே நான் தான் பண்டிதரே. இது வரைக்கும் உங்களுக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, அந்த மருந்துல 4 பங்குகளை நான் கொடுத்திருக்கேன். இப்ப ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த மருந்தோட கடைசி பங்கை தர வேண்டியது இன்னும் மிச்சம் இருக்கு. அந்த கடைசி பங்கு மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னுடைய மூளை நிரந்தரமா மழுங்கி போயிடும். அது நடக்காது. அப்படி எப்பவும் நடக்காது. நீங்க அப்படி நம்புறீங்கன்னா உங்களுக்கு நேரடியா நான் ஒரு சவால் விடுறேன். இன்னும் உங்களுக்குள்ள புத்தியும் தைரியமும் இருந்ததுன்னா நாளைக்கு சபைக்கு வந்து சேருங்க. அங்க நிறைஞ்ச சபைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அந்த மருந்தை கொடுக்கறேன். நீங்களும் குடிக்க வேண்டியதா இருக்கும். அதே நீங்க ஒரு கோழை இன்னும் புத்தி இல்லாதவனும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துடாதீங்க. இப்போ உங்களோட தைரியமும் புத்திசாலித்தனமும் உங்களை சபைக்கு கூட்டிட்டு வருதா, இல்ல என்ன பார்த்து பயந்து போய் நீங்க எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் சபைக்கு வரல?
இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்தா அவரு இன்னைக்கு சபைக்கு தாமதமா தான் வரப்போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல ராஜகுருவே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் சரியான நேரத்துக்கு சபைக்கு வந்துருவாரு. அப்படியா? எப்படி உங்களால இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? அங்க பாருங்க. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. மகாராஜா பாலகுமார் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா பாலகுமார் வாழ்க! 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 என்ன இந்த ரூபத்துல பார்த்து நீங்க எல்லாரும் ஆச்சரியம் அடையாதீங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த விஜயநகரத்தை ஆபத்தின் மேகங்கள் சில நாட்களா சூழ்ந்துட்டு இருக்கு. ஆமா மகாராஜா. அப்புறம் மகாராஜா, நான் இந்த விஷயத்தை பத்தி கடவுள் சிவபெருமான் கிட்ட பேசினேன். அவரு என்கிட்ட சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியை கொடுக்கறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்திருக்காரு. ராஜகுரு அவர்களே, வழி கிடைச்சிருச்சு. அந்த தீர்ப்பு சாக்ஷாத் சிவபெருமானுடைய ஜடையில இருந்து கொட்டுற கங்கை எண்ணெய் தான். மந்திரி அவர்கள் எனக்கு இந்த ஆலோசனையை வழங்கி இருந்தாரு. அதாவது அந்த கங்கை நீரை கொண்டு வந்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கங்கை நீரை கொண்டு போய் நகரம் முழுக்க தெளிச்சு விட்டோம்னா விஜயநகரம் மொத்தமும் தூய்மை அடைஞ்சிரும். அப்புறம் விஜயநகரத்துக்கு எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் எல்லாமே விலகி போயிடும். ஆச்சரியம் ஆச்சரியம். மந்திரியாரால கூட இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதா? இல்ல, நான் வந்து சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் என்னன்னா, அற்புதமான ஆலோசனை வழங்கியிருக்கார் மந்திரியார். அற்புதம். அப்புறம் அதனாலதான் நான் ஆச்சாரியர் குமாரரை கங்கை நீரை எடுத்துட்டு நம்ம ராஜ்யத்துக்கு வர சொன்னேன். அப்புறம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே கங்கை நீருக்கான பூஜையை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு தான் இங்க சபைக்கே வந்திருக்கிறேன். மகாராஜா, இப்போ சுத்தம் செய்யற வேலைய இதோ இந்த அரசவையில இருந்தே ஆரம்பிக்க எனக்கு அனுமதி வழங்குங்க. அனுமதி வழங்குறேன். கங்கை அன்னையை போற்றி. ஓம் பவித்ரோ பவித்ரோ சர்வவஷ்டாங்க துவாதீபா. 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 சர்வவஷ்டாங்க கங்கை நீரா சுத்திகரிப்பா. கண்டிப்பா இது கை கால உடைய திட்டம்தான். மகாராஜா, மந்திரியார் அவர்கள் இன்னொரு ஆலோசனையும் வழங்கியிருக்காரு. இந்த ஆபத்து விஜயநகரத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம அரசவையில இருக்கிற விசேஷமான அதிகாரிகளுக்கு கூட அந்த ஆபத்து வந்திருக்கு. அதனால இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த கங்கை நீரை நாம வழங்கணும். அப்பதான் இவங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற எல்லா ஆபத்தும் நீங்கி போகும். சரியா சொன்னீங்க. மகாராஜா, கங்கை நீரை வழங்குற புண்ணிய காரியத்தை நான் பண்ண விரும்புறேன். இதெல்லாம் எனக்கு எந்த மூளைக்காக போகுது? நான் சொம்பு சொம்பா கங்கை நீரை குடிக்கிறவன். இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இன்னைக்கு இதை வச்சே சமாளிச்சுக்கிறேன்.
எல்லாரும் இந்த கங்கை நீரை பருகுங்க. என்னால இதை குடிக்க முடியாது மகாராஜா. ஏன் குடிக்க முடியாது? மகாராஜா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். கடந்த சில நாட்களாவே யாரோ ஒருத்தங்க நான் சாப்பிடுற குடிக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு மருந்து கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால என் புத்தி மழுங்கிக்கிட்டே போகுது. கடந்த சில நாட்களாவே நான் இங்க பண்ண சில முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் அந்த மருந்தோட பாதிப்பால தான் மகாராஜா. அதனால என்னால இதை குடிக்க முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, இப்ப அந்த மருந்தோட தாக்கத்தை முறிக்கிறதுக்காக வைத்தியர் ஐயா ஒரு புது மருந்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் பண்ற அந்த புது மருந்தை நான் சாப்பிடுற வரைக்கும் நான் வேற எதையும் குடிக்கவோ சாப்பிடவோ கூடாது. ஏன்னா யாருக்கு தெரியும், அந்த புத்தியை மழுங்க வைக்கிற மருந்து அது மூலமா திரும்ப எனக்குள்ள போயிடலாம். போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, போதும். நீங்க நிறையவே பேசிட்டீங்க, நாங்களும் நிறையவே கேட்டுட்டோம். இப்ப எந்த மருந்தால உங்களோட மூளை மழுங்கி போகலாமோ அந்த மருந்து இந்த கங்கை நீர்ல கலந்திருக்குன்னு தானே நீங்க சொல்ல வர்றீங்க? உங்களோட மூளை ஏற்கனவே மழுங்கி போயிடுச்சு. இல்லனா மகாராஜா மேல இப்படி ஒரு பழிய நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. நான் மகாராஜா மேல என்ன பழி போட்டேன்? நீங்க நேரடியா சொல்லலனாலும் நீங்க மறைமுகமா அதைத்தானே சொல்லி இருக்கீங்க. கங்கை நீர்ல மருந்து கலந்திருக்கலான்னு. இது மகாராஜாவுக்கு ஒரு அவமானம். கண்டிப்பா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நானே என் கையால இந்த கங்கை நீருக்கு பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க இத குடிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? இது எனக்கு அவமானம் இல்லாம வேற என்ன? மகாராஜா, இவரோட சந்தேகத்தை நான் இந்த நொடியை இங்கேயே தீர்த்து வைக்கிறேன். நானே இந்த கங்கை நீரை குடிக்கிறேன். கொண்டு வாங்க. இல்ல மந்திரியாரே, அப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நம்பிக்கை இல்லனா இந்த கங்கை நீரை முதல்ல நான் குடிச்சு காட்டுறேன். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கலாம். என்ன மகாராஜா? ஆமா ஆமா, நானும் குடிக்கிறேன். அப்ப சரி, எனக்கும் கங்கை நீரை கொண்டு வாங்க. பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜா, இப்ப நானும் இந்த கங்கை நீரை குடிச்சு காட்டிட்டேன். இப்பவாவது உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சா? குடிங்க. கடைசி பங்கு மருந்தும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு. இவனோட மூளை முழுசா இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே மழுங்கி போயிடும். எதுவும் ஆகல மகாராஜா, எதுவும் ஆகல, எதுவும் ஆகல மகாராஜா. நான் தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். இது வெறும் கங்கை நீர் மட்டும்தான். ஆனா திடீர்னு ஏன் தலை இப்படி வலிக்க ஆரம்பிக்குது? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, நீங்க எனக்கு பிரியமானவர். அதனாலதான் நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனா எதிர்காலத்துல நீங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்னு நான் முழுசா நம்புறேன்.
மந்திரியார் அவர்களே, சபையை ஆரம்பிங்க. மந்திரியார் இல்ல மகாராஜா, இன்னைக்கு சபையின் வேலைகள் எல்லாத்தையும் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாவே எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுட்டேன். சரி தத்தாச்சாரியாரே. மந்திரியார் அவர்களே, உட்காருங்க. கண்டிப்பா மகாராஜா. மந்திரியாரே, என்னாச்சு? உங்களுடைய கட்டளையை கடைபிடிக்கிற மகாராஜா. நீங்க தானே என்ன உட்கார சொன்னீங்க. மந்திரியாரே, நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. அட, என்னோட இருக்கை அங்க எப்படி போச்சு? சரி சொல்லுங்க தத்தாச்சாரியாரே, அப்படி என்ன குழப்பமான விஷயத்தை நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க? மகாராஜா, உங்களோட அந்த விலையுயர்ந்த ரத்தினம் திருடு போயிருந்தது இல்லையா? அத திருடினவன நான் புடிச்சிட்டேன். மகாராஜா, உங்களோட அந்த ரத்தினத்தை அவன் திருடி மறைச்சு வச்சு விஜயநகரத்தோட எல்லைக்கு வெளியே கொண்டு போய்கிட்டு இருந்தான். ஆனா ஆந்தைய போல என்னோட கூர்மையான பார்வையிலிருந்து அவனால தப்பிக்க முடியல. அந்த திருடனை மகாராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இழுத்துட்டு வாங்க. வணக்கம் மகாராஜா. இது அநியாயம், மிகப்பெரிய அநியாயம். ஒரு ஏழைக்கு இங்க அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு மகாராஜா. ஒரு முறை அப்பாவின்னு நிரூபணமானதுக்கு அப்புறமும் என்ன திரும்ப கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்களா? நான் திருட இல்ல, ரத்தினங்கள் இல்ல இல்ல. நீங்க யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்க யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன், எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். பேசாம அமைதியாயிரு. மகாராஜா, இதே ஆளதான் நாம முன்னாடியும் கைது பண்ணி நிறுத்தி இருந்தோம். ஆனா அப்ப இவங்கிட்ட ரத்தினம் இல்ல. தத்தாச்சாரியாரே, என்ன விளையாட்டு இது? நீங்க திரும்பவும் அதே ஆள நிரபராதிய மறுபடியும் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. திரும்ப எதுக்கு இவரை கூட்டிட்டு வந்தீங்க சொல்லுங்க? அட, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. தத்தாச்சாரியார் எங்க புடிச்சு வச்சிருக்காரு? அவர் அவங்கிட்ட இருந்து தூரமா தானே நிக்கிறாரு. மந்திரியார் அவர்களே, நீங்க போய் உட்காருங்க. மந்திரியார் அவர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் மகாராஜா. நான் சொல்ல வந்ததுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. நீங்க திரும்ப திரும்ப ஏன் இந்த இடத்துலயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் உங்க இடத்துல உட்காருங்க. எப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? நகோஷ், என்னோட இடம் இங்க இல்ல, பின்னாடிதான் இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன் தெரியல மந்திரியாரே. வாங்க. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இவன் நிலையா இல்ல. புத்திய மழுங்கடிக்கிற மருந்து மோசமான விதத்துல மகாமந்திரிய பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகாராஜா, நான் என்னோட மூளைய நல்லா கசக்கி பயன்படுத்தி இருக்கேன். என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நான் இப்ப கண்டுபிடிச்சது என்னன்னா மகாராஜா, இந்த திருட இந்த கட்டுகளுக்குள்ள அந்த ரத்தினத்தை மறைச்சு வச்சு விஜயநகரத்தின் எல்லைக்கு வெளியே போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ்வளவுதான். அதான் நான் அதே இடத்துல புடிச்சிட்டேன். இல்ல மகாராஜா, உளவாளிகள் தான் ராஜகுருக்கு இந்த தகவலை தந்திருக்காங்க. அப்புறம் தான் இவனை கைது பண்ண முடிஞ்சிருக்கு. உளவாளிகள் எனக்கு தகவல் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என தகவலை சொல்லி அனுப்புனதே நான் தான் குருவே. அட, அங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சொல்றீங்களா? பேசிக்கிட்டு இல்ல மகாராஜா, ஆலோசனை. நாங்க ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன குருவே? அதேதான் மகாராஜா, அதேதான். நாங்க ரெண்டு பேரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது வந்து, எங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
நாம என்ன ஆலோசிச்சுட்டு இருக்கோம்னு மகாராஜா கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மகாராஜா, ராஜகுரு சொன்னது உண்மைதான். இந்த மனிதர் அவர் கையில கட்டியிருக்கிற கட்டுக்குள்ளதான் மணிகள் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இந்த கட்டை அவிழ்க்க அனுமதி வழங்குனீங்கன்னா அந்த மணிகளை நாம திரும்ப பெற்றிடலாம். மந்திரியார் அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. நான் ஒரு குழப்பத்துல இருக்கேன். நீங்களே இந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, சீக்கிரம். கண்டிப்பா மகாராஜா. நகோஷ், சொல்லுங்க மந்திரியாரே. தீப்பந்தம் கொண்டு வா. ஆனா தீப்பந்தம் எதுக்கு மந்திரியாரே? நீங்க தானே மகாராஜா அந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர சொன்னீங்க. தீப்பந்தத்துல இருந்து தானே வெளிச்சம் வரும் மகாராஜா. மந்திரியார் அவர்களே, நீங்க ஏன் இன்னைக்கு சபையில முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. போங்க, போய் சாந்தியோட உங்க இடத்துல உட்காருங்க. மந்திரியார் அவர்களே, எங்க போறீங்க நீங்க? சாந்தி கூட போய் உட்கார போற மகாராஜா. சாந்தி என் மாளிகையில் இருக்கிற ஒரு சேவகி. மந்திரியார் அவர்களே, இன்னைக்கு ஏன் இந்த சபையில இப்படி முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. போங்க, போய் உங்க இடத்துல உட்காருங்க. போங்க. மகாராஜா, நீங்க இந்த கட்டை அவிழ்க்க அனுமதி வழங்குங்க. பாருங்க பாருங்க, இதுதான் விஜயநகரத்தின் மகாராஜாவோட நியாயம். ஒரு அப்பாவி மனுஷனை இப்படி கைது பண்ணிட்டு வந்து மாட்டி விட பாக்குறாங்க. எனக்கு இந்த அநியாயம் நடந்துச்சுன்னா மொத்த விஜயநகரத்துக்கு இதே அநியாயம் தான் நடக்கும். கூடவே இப்ப நான் திரும்பவும் வழி அனுபவிக்கணும். என்ன மகாராஜா, சொல்லுங்க. மகாராஜா, நீங்க அனுமதியை வழங்குங்க. சரி மகாராஜா. வெறும் சந்தேகத்தின் பேர்ல நீங்க இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒருவேளை என் கட்ட அவுத்து பார்த்ததுக்கு அப்புறமா அதுல ரத்தினம் இல்லைன்னா அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த நிறைஞ்ச சபையில 100 சவுக்கடி தண்டனையா வழங்கப்படணும். அப்புறம் மகாராஜா, நீங்களும் என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஆகணும். என்ன நானா? என்ன சொல்லுங்க, சம்மதமா? அப்படின்னா அனுமதி வழங்குங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. மகாராஜா, உங்களுடைய மரியாதைக்கு முன்னாடி இந்த மாதிரி 1000 ரத்தினங்கள் இருந்தாலும் சரி, ஆனா நீங்க ஒருத்தர் முன்னாடி கையேந்தி மன்னிப்பு கேட்கறது என்னால அதை நிச்சயம் ஏத்துக்க முடியாது. சரியா சொன்னீங்க. அதனால இந்த நபருக்கு எதிரா நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்லைன்னா என்னால இவனோட கையில உள்ள கட்டை அவிழ்க்கிறதுக்கு அனுமதி அளிக்க முடியாது. மகாராஜா, நான் 100 சவுக்கடி வாங்க தயாரா இருக்கேன். நீங்க கட்ட அவிழ்க்க மட்டும் அனுமதி வழங்குங்க. முடியாது, நான் அனுமதி கொடுக்க முடியாது. கொய்யா சாப்பிடறதுக்காவது அனுமதி வழங்குங்க. என்ன கொய்யாவா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நீங்களும் என்னோட சபையில முட்டாள்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? மகாராஜா, நீங்க கொய்யா சாப்பிடறதுக்கு மட்டும் அனுமதி வழங்குங்க. அதுக்கப்புறம் நீங்களே இவனுடைய கட்ட அவிழ்க்கவும் அனுமதி வழங்குவீங்க. சரி, இப்ப நீங்க கொய்யா பழம் சாப்பிட நான் அனுமதி அளிக்கிறேன். போய் சாப்பிடுங்க. நன்றி மகாராஜா. புதுசா பறிச்சிட்டு வந்த கொய்யா மகாராஜா. கொய்யா கொண்டு வந்துட்டேன். ஆனா இதை எப்படி சாப்பிடுறது? பல்லு பலவீனமா ஆயிடுச்சு மகாராஜா. சரிப்பா, நீ கொஞ்சம் இதை சொல்லு. உன்னோட கை இப்படி எப்பத்துல இருந்து உடைஞ்சிருக்கு? இப்பதான் புதுசா அடிபட்டுச்சா? இல்ல மகாராஜா, கடந்த 6 மாசமாவே என் கையெலும்பு உடைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரி திரும்ப திரும்ப கட்ட அவுத்துக்கிட்டு இருந்தா இது சரியாக இன்னும் 6 மாசம் ஆகும் மகாராஜா.
அப்படின்னா 6 மாசமா உன்னோட கை சுத்தமா வேலை செய்யவே இல்லையா? ஆமா மகாராஜா, அசைய கூட இல்ல. சுச்சு. அட, பேசிக்கிட்டே இருந்ததுனால இத சாப்பிட மறந்துட்டேனே. அட, உன்கிட்ட கத்தி இருக்கே, அதை வச்சு இந்த கொய்யாவை வெட்டிக்கிறேன். ஆனா நீ எதுக்காக ஒரு கத்தியை கூடவே வச்சிருக்க? மகாராஜா, நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்துக்காக பல முறை நான் வெளியூர் போக வேண்டியதா இருக்கும். பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? நியாயம்தான் மகாராஜா. பாதுகாப்பு படி பார்க்கணும்னா கத்தியை வச்சுக்கிறது சரிதான். சரி, நீ உன்னோட அந்த கத்தியை எடுத்து கொடு, நான் கொய்யாவை வெட்டிக்கிறேன். குடு. அட குடு. கொய்யாவை பார்த்து என் வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு மகாராஜா. குடு, சீக்கிரம் குடு. மகாராஜா, என்னோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி உதிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு மனுஷனால 6 மாசமா தன்னுடைய கையை கூட அசைக்க முடியலையோ, அவன் எதுக்காக அவன் கையில கத்தி வச்சிருக்க போறான்? பாதுகாப்புக்காக. அவன் சொன்ன மாதிரியே. அது சரிதான் மகாராஜா. ஆனா இவனோட கையால அந்த கத்தியை இவனால எடுக்க முடிஞ்சாதானே இவனால இவனை பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம எந்த பக்கம் கை இவனுக்கு சரியா இருக்கோ அந்த பக்கம் அவன் கத்தியை சொருகி வச்சிருந்தா மட்டும்தான் இவனால அந்த கத்தியை எடுக்க முடியும். உடைஞ்ச கை இருக்கிற பக்கத்துல இல்ல. கவனமா பாருங்க மகாராஜா. இவன் இவனுடைய கத்தியை இந்த பக்கம் சொருகி வச்சிருக்கான். ஆனா இந்த பக்கத்துல இவனால கையை அசைக்க கூட முடியாது. இது மூலமா இங்க இவன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு நிரூபணமாகுது. இவன் கை ஒன்னும் உடைஞ்சு போயிலாம் இல்ல, இது முற்றிலும் நல்லதா இருக்கு. அதனால நீங்க இந்த கட்டை அவிழ்க்க அனுமதி வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். இவனோட கட்டை அவிழ்க்க இப்ப நான் அனுமதி வழங்குறேன். அவன் கட்டை அவிழ்த்து விடுங்க. மகாராஜாவோட அனுமதி கிடைச்சிருச்சு. தனிமணி, போய் கட்ட அவுத்து விடுங்க. சரிங்க குருஜி. ரத்தினம் கிடைச்சிருச்சு மகாராஜா, பாருங்க. என்னோட ரத்னம். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், எல்லாராலும் போற்றப்பட வேண்டிய பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன எல்லாமே தலைகீழா நடந்துட்டு இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை கைகாலா புகழ்ந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய புத்தி மழுங்கி போயிருந்துச்சு. அப்புறம் எப்படி இங்க இப்படி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ரொம்ப அற்புதமானவர். இந்த விஜயநகரத்தோட பெருமையே நீங்க தான். நியாயத்தின் கடவுள் நீங்க. புத்தியின் கடல். மந்திரியார் விழுந்துட்டாரு. மந்திரியாரே. அட, மந்திரியார் அவர்களே. மந்திரியார் அவர்களே. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அட, இவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும் மகாராஜா. நக்குஷ் ஐயா, தயவு செஞ்சு சீக்கிரமா போய் வைத்தியர் ராமச்சரண் ஐயாவை கூட்டிட்டு வாங்க. ராமகிருஷ்ணருக்கு என்ன மருந்து கொடுத்தாங்களோ அதையே தான் மந்திரியாருக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மருந்தை முறியடிக்கிற மருந்தை நான் தயாரிச்சிட்டேன். இப்ப இந்த மருந்தோட தாக்கத்தை நம்மளால கண்டிப்பா முறியடிக்க முடியும். ஏன்னா இதே மருந்து தான் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் கொடுத்தேன்.
நான் இங்க நீங்கெல்லாம் அப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவோட மூளையை மழுங்க வைக்கிறதுக்காக ஒரு மருந்து கொடுத்திருந்தாங்கல்ல, அதே மருந்தை உங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் வைத்தியர் ஐயா அந்த மருந்தை முறிக்கக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் வெறும் அந்த ரத்தின பிரச்சனையை தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம இப்போ சரியான நேரத்துல அவருடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி உங்களுக்கு சிகிச்சையும் பண்ண வச்சிருக்காரு. என்ன தத்தாச்சாரியாரே? ஆமா 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 மகாராஜா, ஆமா, எல்லாம் அந்த சிவபெருமானோட கருணை தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த மருந்தை முறிக்கிறதுக்காக எந்த மருந்தை குடிச்சாரோ அதே மருந்தை இப்ப மந்திரியாரும் குடிச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் மகாராஜா, அந்த திருடனை நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பிடிச்சோம். பண்டிதர் ராமகிருஷ்ணரும் மந்திரியார் அவர்களும் நம்முடைய ராஜ்யத்தின் 2 கண்கள். இந்த 2 கண்கள் இல்ல அப்படின்னா என்னால என்னுடைய சபையை நடத்தவே முடியாது. மந்திரியார் அவர்களே, நீங்க நல்லா ஓய்வெடுங்க, உடம்ப பாத்துக்கங்க. நான் வரேன். வாங்க மகாராணி. என்னோட கோப்பையில எப்படி நீ அந்த மருந்த கலந்த? அத நான் தனியா சொல்றேன். எனக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் யார் இந்த மருந்தை கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னு, இதுக்கு பின்னாடி அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு அத பத்தி நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட ஆழமா ஆலோசிக்க விரும்புறேன். அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புறீங்களா? நான் இங்கே தான் இருப்பேன். நானும் அந்த ஆலோசனையில இல்ல நான் சொல்ல வந்ததுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஆலோசனையில கண்டிப்பா கலந்துப்பேன். ஆனா என்ன பண்றது, நான் போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். பகவான் சிவபெருமான போய் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி வாங்க, எல்லாரும் புறப்படலாம். வாங்க 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 வைத்தியரே, வாங்க வாங்க போலாம். இப்ப சொல்லு, அந்த மருந்தை என்னோட கோப்பையில நீ எப்படி கலந்த? ஒரு பழமொழி இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேசும்போது பார்த்துதான் பேசணும். கேள்விப்பட்டிருக்கீங்களே? அதுக்கு அது கேட்டிருக்கீங்கன்னா அதை கடைப்பிடிக்கவும் செய்யணும்ல. நேத்து நீங்களே என் முன்னாடி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு போனீங்க. நாளைக்கு நானே என் கையால உனக்கு அரசவையில மருந்து கொடுப்பேன், அதை குடிச்சுதான் ஆகணும், குடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு, அரசவையில மகாராஜா கிட்ட மட்டும்தான் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு. அப்படின்னா கண்டிப்பா நீங்க மகாராஜா மூலமா தான் அந்த மருந்தை எனக்கு கொடுக்க போறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். நான் நேரா மகாராஜாவுடைய மாளிகைக்கு போனேன். அங்க போன உடனே நீங்க தான் கங்கை நீருக்கு பூஜை பண்றத பத்தியும் சுத்திகரிப்பு பத்தியும் மகாராஜாவுக்கு ஆலோசனை வழங்குனீங்கன்னு தெரிய வந்தது. அப்படின்னா நாளைக்கு சபையில கங்கை நீரை நான் குடிக்க வேண்டியதா இருக்கும்னு எனக்கு புரிய வந்தது. ஆனா அப்ப என் மனசுல ஒரு கேள்வி உதிச்சுது. அப்படி நாளைக்கு சபையில இருக்கிற எல்லாருமே கங்கை நீரை குடிக்க போறாங்கன்னா அதுல மருந்து இருக்காதுன்றது இயல்பான விஷயம்தான். அப்ப அந்த மருந்து எங்க இருக்கும்? அப்ப என்னுடைய இதயம் இல்ல, என்னோட மூளை தான் எனக்கு புரிய வச்சுது. அதாவது தண்ணியில மருந்து கலந்திருக்காதுன்னு. அப்படின்னா மருந்து எங்க இருக்கும்? அதுக்கான பதில் அதை குடிக்க தரப்போற கோப்பை இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு யோசனை உதிச்சது, குடிக்கிற கோப்பைகள் நிறைய இருக்குமே, அப்ப எந்த கோப்பை எனக்கு வரும்னு முடிவாகும்? இந்த கேள்வியோட நான் சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாலையிலேயே அந்த இடத்துக்கு நான் போனேன். அங்க ஒன்னா இருந்த சில கோப்பைகளை நான் பார்த்தேன். இப்படி சீரா வைக்கப்பட்டிருந்த கோப்பைகளை பார்த்து என் மனசுல ஒரு சந்தேகம் உதிச்சுது. ஏன் இதெல்லாம் இப்படி வச்சிருக்காங்கன்னு தோணுச்சு. அப்புறம் ஒவ்வொரு கோப்பையா எடுத்து நான் முகர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த தட்டிலேயே வலது பக்கத்துல இருந்த ஒரு கோப்பையில இருந்து எனக்கு அந்த மருந்துடைய வாசனை வந்தது. அப்பவே எனக்கு அந்த கோப்பையில தான் எனக்கு கங்கை நீரை வழங்க போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அவ்வளவுதான். நான் ஏற்கனவே இடது பக்கத்துல இருந்த கோப்பையை எடுத்து வலது பக்கத்துல வச்சிட்டேன். இப்ப கடவுளுடைய அதிசயத்தை பாருங்க. அந்த தட்டுல இடது பக்கத்துல இருந்த அந்த கோப்பை உங்ககிட்ட வந்துடுச்சு. நீங்க அதுல இருந்த கங்கை நீரை குடிச்சீங்க. அந்த மருந்து அப்படியே உங்களுக்குள்ள போயிடுச்சு. இது நடக்கும் போதுதான் எனக்கு இன்னொரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு மகாமந்திரியாரே. யார் ஒருத்தங்க மத்தவங்களுக்காக குழி பறிக்கிறாங்களோ கடைசியில் அவங்களே அந்த குழியில விடுவாங்க, உங்களுக்கு நடந்த மாதிரி. இப்பவும் நேரம் இருக்கு மகாமந்திரியாரே, சரியான வழிக்கு வந்துருங்க. இல்லனா கடைசியில உங்களுக்கு வெளியில வர வழியே இல்லாம போயிட போகுது. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன
யாராலையும் விஜயநகரத்துக்கு கெடுதல் பண்ண முடியாது. சாரதாமா, என்ன ஆச்சு? அட, உங்களோட ஆசீர்வாதத்தால திரும்ப வெற்றி அடைஞ்சிட்டேன். இந்த தடவையும் அந்த கை காலாவுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி தந்துட்டேன். அவனோட வலையில அவனையும் மாட்ட வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட மோதணும் நினைச்சானா அவன் அதுக்கப்புறம் 100 தடவையாவது யோசிச்சு பாப்பான். இதெல்லாம் அந்த தாயோட கருணைதா பாஸ்கர். உன்னோட புத்தியும் சரியாயிடுச்சு, அந்த மகா மந்திரிக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. தண்டனை இப்ப உனக்கு தான் கிடைக்க போது ஆள் மாறாட்டக்காரா. ஒரு நரி சிங்கத்தோட தோலை உடுத்திக்கிறதுனால அது சிங்கம் ஆயிடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதோட ரகசியம் வெளியே வரும். அந்த மாதிரி நீ இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. எப்படி அந்த நாள் அதுக்கு கடைசி நாளா இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு உன்னோட கடைசி நாளா இருக்க போகுது. வேண்டாம். இங்க சேவல் கூவி கூவி சோர்ந்துடுச்சு, சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு, ஆனா நீ இன்னும் தூங்கிட்டே இருக்க. ஐயோ சாரதம்மா, நீங்களா? அம்மா காளியம்மா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரதம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்க உன்னை அடிச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னடான்னா நன்றி சொல்லிட்டு இருக்க. நல்ல விஷயம் தான். இன்னும் வாங்க. போதும், நிறுத்துங்க. ஐயோ நிறுத்துங்க. நான் ஏன் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் இவ்வளவு நேரம் பார்த்தது வெறும் ஒரு கனவுதான், உண்மை இல்ல. அப்படி என்ன கனவு கண்ட? நான் தான் அப்பாவுடைய வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அந்த கை காலாவுக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி கனவு வந்தது. நானும் அப்பாவும் ஒண்ணுதான்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பாவை எப்ப என்னால கண்டுபிடிக்க முடியும்னே தெரியல. உன்னோட அப்பாவை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அம்மா தாயே, உன் கண்ணுக்கு என் மகன் இவ்வளவு கஷ்டப்படுறது தெரியவே இல்லையா? என் உடல்ல தெம்பும் உயிரும் இருக்கிற வரைக்கும் நான் அப்பாவை தேடிக்கிட்டே இருப்பேன் சாரதாமா. இப்ப நான் அடுத்து பண்ண போற காரியத்துல நான் அப்பா கிட்ட சீக்கிரமா நெருங்கி ஆகணும். நெருங்குவ, கண்டிப்பா நீ அவரை நெருங்குவ. நீ உன்னோட லட்சியத்தை அடையறதுல கண்டிப்பா வெற்றி அடைவன்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப நீ அரசவைக்கு போறத பத்தி கொஞ்சம் யோசி. ஏன்னா அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. மறந்து போயிட்டேன். ஓடு பாஸ்கர், ஓடு. குருஜி, என்ன விஷயம் குருஜி? இன்னைக்கு உங்களுடைய முகத்துல சிரிப்பு பொங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட உங்க நடவடிக்கையும் மாறி இருக்கே குருஜி. ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு அப்படியே எங்களுக்கும் சொல்லலாம்ல. இல்ல, சொல்ல முடியாது. அட சொல்லுங்க குருஜி. என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியும் குருஜி. சரி, சொல்றேன். இன்னைக்கு நான் மந்தாகினி தேவியை சந்திக்க போறேன். எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு அவ வாக்கு கொடுத்திருக்கா. அப்படியா? அப்படின்னா குருஜி கண்டிப்பா நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பெரிய வலைய வீசிருப்பீங்களே. இல்ல, நான் எந்த வலையும் வீசல. ஆனா நான் அவளுக்கு தங்கத்துல ஒரு மாலைய வாங்கி தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். குருஜி, உங்கள மாதிரி ஏழ்மையில மூழ்கி இருக்கிற ஒரு வயதான நபரால தங்கத்துல பண்ண மாலையெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க அந்த தங்க மாலையே? அத சொல்லுங்க. எங்கயாவது போய் திருடிட்டு வரலானோ இல்லனா கொள்ளையடிச்சிட்டு வரலாம்னா யோசிச்சு வச்சிருக்கீங்க? அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க குருஜி. அமைதியா இருங்கடா முட்டாளுங்களா, 2 பேரும் அமைதியா இருங்க. ஞாபகம் இருக்கட்டும், இந்த தத்தாச்சாரியாரால பண்ண முடியாததுன்னு எந்த ஒரு காரியமும் இல்லடா. நான் மந்தாகினிக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 10 தங்க மாலைகளை கூட என்னால வாங்கி தர முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் அரசவையில அப்படிப்பட்ட ஒரு வலையதான் வீச போறேன். அதுல மேகங்கள் இல்லாம செல்வ மழையானது ஒழிய போகுது. மகாராஜா, உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்காரே இந்த நபர், இவர் ஒரு ஏழை விவசாயி. இவரோட பேரு களப்பன்.
மகாராஜா பாவம், இந்த ஏழை விவசாயிக்கு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அநியாயமா? என்ன அநியாயம்? மகாராஜா, இந்த விவசாயியோட கிணத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் இவருக்கு தெரியாம தண்ணிய திருடிக்கிட்டு இருக்காங்க. தண்ணிய திருடுறாங்களா? ஆமா மகாராஜா, தண்ணிய திருடுறாங்க. நானே இந்த விஷயத்துக்கு சாட்சி மகாராஜா. நானே நேர்ல போய் அந்த கிணத்தை பார்த்தேன் மகாராஜா. இந்த விவசாயியோட கிணத்துல 2 கம்பம் உயரம் அளவுக்கு தண்ணீர் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2 கம்பம் உயரம் தண்ணி 1 கம்பம் உயரம் அளவுக்கு குறைஞ்சது. அப்ப அந்த 1 கம்பம் உயரம் தண்ணி எங்க? திருடு போயிருக்கு மகாராஜா. மகாராஜா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விவசாயியோட தண்ணியே திருடு போயிடுச்சுன்னா அவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இது ஆச்சரியமான விஷயமா இருக்கே. ஒருத்தங்க தண்ணியை எதுக்காக திருட போறாங்க? தண்ணின்றது எல்லா இடத்துலயும் ரொம்ப சுலபமாவே கிடைக்கக்கூடிய விஷயமாச்சு. கிணற்றுல, குளத்துல, ஏரியில. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்ன? நானே நேர்ல போய் அதை பார்த்துட்டு வந்ததா சொன்னேன்ல. நீங்க என்னையவே சந்தேகப்படுறீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.